முறிகள் விநியோகம் தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெறும் வேளையில் அது குறித்த தகவல்களை முதலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை வெளியிட்டதாக அந்த குழுவின் முன்னாள் தலைவர் டி குணசேகர தெரிவிக்கின்றார். அவ்வாறு தகவல்களை வெளியிட்டமை பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். பாம்புகளை சுட்டுவிடுவதா அல்லது மண்ணெண்ணெய் ஊற்றி அவற்றை விரட்டுவதா என்பதை ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் எஸ். எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொலனாவ கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 125 வருடங்களுக்கு முன்னர் கூறிய ஒரு விடயம் தொடர்பில் ஜனாதிபதி நேற்று கூறினார். அரசு சொத்துக்களை சூறையாடுபவர்கள் அடுத்த ஜென்மத்தில் நாய்களாகவே பிறப்பார்கள் என கூறினார். இதனை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அரசு அலுவலகங்கள் வரை ஒட்ட வேண்டும் என கூறினார். 125 வருடங்களுக்கு முன்னர் கூறியவை நினைவில் இருக்கும் போது 5 மாதங்களுக்கு முன்னர் இருந்த பாம்புகளை மறக்க மாட்டார் என நாங்கள் நம்புகிறோம். பாம்புகளை காலை சுற்றிக் கொள்ள விடுவதா அல்லது பாம்புகள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி விரட்டுவதா என்பதை ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும்.